வணக்கம். நாளைய முல்லைத்தீவு தேனாவில் என்ற இடத்துல இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள இருந்து 52 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் ஒருத்தர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது போலீசாரால. இந்த உடல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்குது உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக. இவங்க 52 வயது உடைய 3 பிள்ளைகளின் தாய் என்று சொல்றாங்க. போலீசார் இந்த உடல் இங்க எப்படி வந்தது? இவங்க சூசைட் பண்ணிருக்காங்களா? அல்லது யாரும் கொலை செய்து இந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்களான்னு சொல்லி புதுக்குடியிருப்பு, அதாவது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீசார் இதற்கான விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு 13ஆம் தேதி 4ஆம் மாதம் இன்றைக்கு இந்த சடலம் இந்த கிணத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை முல்லைத்தீவுல ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னு சொன்னால், இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால், கடந்த சில வாரங்களுக்கு முதல் மட்டக்களப்புல இப்படியான ஒரு சம்பவம் பதியப்பட்டிருந்த ஒரு கிணத்துக்குள்ள இறந்த உடல் அழுகிய நிலையில கிடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்குள்ள இன்னொரு பெண் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க உயிருடன். இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த கிணத்துக்குள்ள இருந்து முல்லைத்தீவுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சடலம் என்ற விஷயம் நிறைய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் போலீசார் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்றாங்க. இது போல திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயம் இருக்குமா என்றது ஒரு கேள்விக்குறிதான். ஸ்டில் இதுவரைக்கும் இந்த உடல் இவங்க கண்டெடுக்கப்பட்ட இந்த உடல் இவங்க சூசைட் பண்ணி தான் இறந்திருந்தாங்களா அல்லது யாராச்சும் கொலை பண்ணிருக்காங்களா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட விசாரணைகள் போலீசார் தரப்புல போனாலும் இதுக்குரிய அப்டேட் இன்னும் தெரிய வரல. இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள், அதாவது இது கொலையா தற்கொலையா என்ற விஷயங்கள் தெரிய வரும்போது அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.